ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தேஞ்சு போன பழைய டூத் ப்ரஷ்ஷை வச்சு தாங்க. இந்த டூத் ப்ரஷ்ஷில் இவ்வளோ விஷயம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு எல்லா டிப்பும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது போல் ஒரு பழைய டூத் ப்ரஷ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து மெழுகுபத்தியில் வந்து நான் எங்கே காட்டுறேன் பாருங்கள், அந்த சைடு வந்து மெழுகுபத்தியில் காட்டி இந்த மாதிரி வளைச்சி விட்டோம்னா அழகாக வந்து அது வளைஞ்சிருங்க. இந்த மாதிரி மெழுகுபத்தியில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வளைச்சிங்கன்னா அழகாக வந்து வளைஞ்சிரும். இப்போ இந்த வளைஞ்ச டூத் ப்ரஷ்ஷை வச்சு நிறைய பொருட்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜாம் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஜாம் பாட்டில் வந்து உள்ளே விட்டு கழுவுறது வந்து ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா ஜாம்லாம் வந்து நல்லா ஒட்டி இருக்கும். அது நம்ம கை வந்து உள்ளவும் போகாது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இது போல் டூத் ப்ரஷ்ஷை வந்து வளைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லிக்விட் போட்டு உள்ளே வந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாங்க. நம்மளுக்கு கழுவுறதுக்குமே ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கதவுகளில் இருக்க, அதாவது மரக்கதவுகள் வந்து நிறைய வேலைப்பாடுகள் வந்து இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் வந்து ஈஸியாக வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம சாதாரணமாக துணி வச்சு தொடச்சா கூட அது வந்து க்ளீனாக வந்து போகாது. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம டூத் ப்ரஷ்ஷை வச்சு லேசாக வந்து இது போல் தேய்ச்சி விட்டோம்னா போதும். சின்ன சின்ன தூசிங்க கூட அழகாக வந்து ரிமூவ் ஆயிரும். இது வந்து மரக்கதவுகளுக்குன்னு இல்லை, மரத்தில் வந்து வேறு என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம வேலைப்பாடுகளோடு இருக்கோ, கட்டல், ஷோபா செட்டு, அந்த மாதிரி எல்லா இடங்களையுமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ப்ரஷ்ஷை வச்சு. ரொம்பவே வந்து க்ளீன் ஆயிருங்க. அடுத்து இதே போல் இன்னொரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கலாங்க. அதை வந்து கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதோட மேல் பகுதி இருக்குது பாருங்கள், அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்தோன்னே இந்த பகுதியை வந்து இந்த மேல் பகுதியோடு நம்ம வந்து சென்டராக வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க. அதுக்கு வந்து லைட்டாக வந்து இந்த டூத் ப்ரஷ்ஷை உருக விட்டுட்டு அதை வந்து நம்ம ஒட்டினோம்னா டக்குன்னு வந்து ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஜன்னலில் ஓர பகுதியெலாம் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இதிலலாம் வந்து ரொம்ப வந்து தூசி வந்து இருக்குங்க. அதை நம்ம துணி வச்சுலாம் நம்ம துடைக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ வந்து தூசு, சின்ன சின்ன ஒட்டடைகள்லாம் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம எப்படி தான் வந்து ஸ்பாஞ்ச் துணியை வச்சு துடைச்சாலுமே அது அந்தளவுக்கு நீட்டாக போகாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வந்து ரெடி பண்ணி வச்சு இது மூலமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க க்ளீன் பண்ணுறதுக்கும். சின்ன சின்ன தூசு ஒட்டடை கூட நமக்கு ஈஸியாக வந்து போயிருங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களுக்கு, அதாவது கை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சைக்கிளில் செயின் இருக்கும் பாருங்கள், அந்த செயினை வந்து க்ளீன் பண்ணுறது கூட நம்ம இந்த பழைய டூத் ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டூத் ப்ரஷ்ஷை வந்து நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அழகாக வந்து அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் வந்து வளைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம மிக்ஸி உள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது உள்ளே க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷை வளைச்சிட்டு உள்ளே விட்டு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாங்க. எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். என்னோடய மிக்ஸியில் அவ்வளோ அழுக்கு இல்லை, க்ளீனாக தான் இருக்குது, கொஞ்சமாக லேஸாக இருக்குது. அதை வந்து நான் அது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி விட்டுக்கிறேன் ஒரு துணியை வச்சு. இந்த மாதிரி துடைக்கும் போது ரொம்பவே சூப்பராக வந்து உங்கள் மிக்ஸி உள்ளே வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள சீப்பு அழுக்காயிருச்சுன்னா அதை வந்து நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் போட்டு தேய்ச்சி கழுவுவோம். அந்த மாதிரி இல்லாமல் உடனே வந்து உங்கள் சீப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சீப்பில் வந்து நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் வந்து கொஞ்சமாக வந்து இது போல் தூவி விட்டுக்கோங்க. தூவிட்ட பிறகு டூத் ப்ரஷ் இருக்குது பாருங்கள், பழைய டூத் ப்ரஷ், அதை வச்சு இந்த மாதிரி இடுக்குகளில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து ரிமூவ் ஆயிருங்க. என்ன பவுடர் கொட்டி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க, சூப்பராகவே வந்து க்ளீன் ஆயிரும். என்னோட சீப்பு வந்து அழுக்காக பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் க்ளீன் பண்ணோன்னா காட்டுறேன். புதுசு போல் இருக்குது. நம்ம வந்து கழுவி ஊற வச்சு கழுவுனா எப்படி இருக்கும், புதுசு போல் அதே போலவே இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரஷ்ஷில் வந்து இது போல் சென்டராக வந்து மெழுகுபத்தியில் வந்து காட்டி ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் சென்டராக காட்டி வளைச்சி விட்டுருக்கேன் பாருங்கள். இது நான் ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரஷ்ஷு, அதனால தான் வந்து அந்த ப்ரஷ்ஷில் வந்து என்னால் செஞ்சு காட்ட முடியல. இந்த ப்ரஷ் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மேலே வந்து அந்த சென்டரில் வந்து காட்டி வளைச்சி விட்டிங்கன்னா அழகாக இது போல் ஒரு ப்ரஷ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம மிக்ஸி ஜார் இருக்குது பாருங்கள், அதோட அடிப்பாகத்தில் வந்து நம்ம இது உள்ளே விட்டு அழகாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் தையல் மிஷினாக இருந்தால் அதை வந்து நம்ம அடியில் வந்து கழட்டிட்டு ஆயிலெலாம் வந்து போடுவோம் பாருங்கள். அந்த டைமில் வந்து அந்த அடிப்பாகத்தில் வந்து நிறைய வந்து தூசுகள்லாம் இருக்கும் இடுக்குலலாம், அதெல்லாம் வந்து நம்மளை க்ளீன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் இதை ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படி தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக வந்து தையல் மிஷினுக்கு தான் அந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி வளைஞ்ச ப்ரஷ்ஷை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க.
அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி குட்டி ப்ரஷ் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷில் நம்ம பல் தேய்க்கிற பகுதி இருக்குது பாருங்கள், அதில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிளேடை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக கட் ஆயிரும். நம்ம கட்டரை வச்சு அதை பிடுங்கி எடுக்கிறத விடவும் பிளேடை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக அதை வந்து எடுத்துட முடியுங்க. இப்போ எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கணுங்க. கீழ்ப்பக்கத்தில் வந்து வளைச்சி விட்டுட்டு இதோட மேல் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளவர் அப்புறம் இல்லைனா கில்ட்டர் ஷீட்டில் வந்து ஒரு பூ மாதிரி வரைஞ்சி அது மாதிரி ஏதாவது ஒரு டிசைனுக்காக நம்ம வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இதோட பேக் சைடு வந்து டபுள் சைட் டேப் போட்டு சுவரில் வந்து ஒட்டிடலாங்க. சூப்பரான ஒரு கீ ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி குட்டி ப்ரஷ்லலாம் பார்த்தீங்கன்னா பொம்மை படம் போட்டு இன்னும் வந்து அழகழகான டிசைன்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கெல்லாம் வந்து மேலே எதுவுமே ஒட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதில் உள்ள டிசைனே வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். என்கிட்ட வந்து இந்த ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி டிசைன் தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து நம்ம கீ ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூட்டியோட அந்த வீல் பகுதியில் அந்த டயருக்கு அந்த ஒட்டி மேலே வந்து அந்த கம்பி மாதிரி இரும்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதிலலாம் வந்து நிறைய தூசு அழுக்கெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது ரொம்ப வந்து அழுக்கு அப்படியே பிடிச்சிருங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அடிக்கடி வந்து இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு சோப்பு தண்ணி வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிருங்க. இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறத விடவும் இந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா அதில் அழுக்குகளில் உள்ள சின்ன சின்ன அழுக்குகள் கூட நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம கழுவிட்டுக்கலாம். இப்போ வந்து நான் பாதி அளவுக்கு தான் கழுவிருக்கேன் பாருங்கள். மேலே எந்த அளவுக்கு அது தூசி அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் இந்த பக்கம் ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் கிடைக்கிறப்ப பழைய டூத் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி 2 டூத் ப்ரஷ் எடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 டூத் ப்ரஷ்லேயும் மேலே அந்த தேய்க்கிற பகுதி இருக்குது பாருங்கள், அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து கட் பண்ணணும் பிளேடை வச்சு அதை மாதிரி 2த்துலேயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து கலர் டேப் இருக்குது பாருங்கள், அதை போட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுற்றி ஒட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள், ஸ்டீல் ஸ்க்ரப்பர், பழைய ஸ்க்ரப்பராக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த ப்ரஷ்ஷோட மேல் பகுதியில் வச்சுட்டு ரப்பர் பேண்டை போட்டு நல்லா சுற்றி டைட்டாக வந்து சுற்றி விட்டுருங்க, கலண்டு வராத மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சிங்க் இருக்குது பாருங்கள், கிச்சன் சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப வந்து கை வச்சு தேய்ச்சி அழுத்தி கழுவணும் அப்படின்னா இல்லை, இதை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டால் போதும், சூப்பராக க்ளீன் ஆயிரும். அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்துருக்காங்க. இந்த மூடியில் மேலே வந்து அந்த திப்பி திப்பியாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உப்பு காகிதத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டு ஒயிட் கலரில் வந்து அங்கங்கே டாட் மாதிரி வச்சு விட்டுக்கிறேங்க டிசைனுக்காக. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், ப்ரெஷ்ஷில் வந்து டேப்பை சுற்றி அந்த மாதிரி 2 ப்ரெஷ்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 ப்ரெஷ்ஷுமே வந்து இந்த தேங்காய் சிரட்டையில் வந்து அந்த சின்ன ஓட்டை இருக்கும் பாருங்கள், அதில் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து டைட்டாக சொருகி விட்டுருலாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் குளூகன் போட்டுக்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒட்டி விட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே தாங்க நல்லா சொருகிட்டு இருக்கேன், நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹோல்டர் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு இதில் வந்து நம்ம பேங்கிள்ஸை வந்து போட்டு வச்சுக்கலாம், இன்னொரு இதில் வந்து ரப்பர் பேண்டு, இந்த மாதிரி நமக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட வச்சுக்கலாங்க. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்புக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 டூத் ப்ரஷ் வந்து எடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து 2த்தையுமே ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து நெருப்பில் வந்து இந்த மாதிரி 2 டூத் ப்ரஷ்ஷுமே காட்டி ஒட்டி விட்டிங்கன்னா அது உருகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து அப்படியே ஒட்டிக்குங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி அப்படியே பிடிச்சிருங்க, அப்போ நல்லா வந்து ஒட்டிக்கிட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வந்து ஒட்டியிருக்கு. இப்போ இந்த ஒட்டின இடத்த தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் வந்து அதே ப்ளூ கலர் டேப்பை போட்டு சுற்றி ஒட்டி விட்டுருலாங்க. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து தெரியாமல் இருக்கும். அடுத்து நம்ம துணிக்கு மாட்டுற கிளிப் இருக்குது பாருங்கள், அந்த கிளிப்பில் நான் ஒரு 5 கிளிப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளிப்பு உள்ளே வந்து ஹோல் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து இது மாதிரி ஏதாவது உள்ள நூலோ கயிறோ வந்து உள்ளே விட்டு கட்டி அதை வந்து நம்ம அந்த ப்ரெஷ்ஷோட சேர்த்து வந்து கட்டி விட்டுருணுங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு 5 கிளிப்பையும் வந்து நம்ம அதே மாதிரி கட்டி விட்டுக்கலாம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து நகர்ந்து போகும் பாருங்கள், நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த நூலோட ப்ரெஷ்ஷோட சேர்த்து வந்து கம் வச்சு ஒட்டிடணுங்க. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து அடுத்த பக்கம் வந்து நகராத அப்படியே வந்து இருக்கும். அதே போல் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதோட ஓரங்கள்லேயும் வந்து நான் 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரு நூலை வச்சு கட்டி எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ இதை நம்ம துணி காய போடுற கொடியில் வந்து பெரிய கிளிப்பை வச்சு மாட்டி விட்டுடலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம பசங்களோட சாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாங்க. சாக்ஸ் காய போடுறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாக்ஸ் மட்டும் இல்லைங்க, மற்ற
சின்ன சின்ன கிளாத்து, அதுக்கப்புறம் ரிப்பன்ஸு, பசங்களோட ஸ்கூல் போகிற ரிப்பன் இதெல்லாம் கூட நம்ம இதில் போட்டு மாட்டி வச்சுக்கலாம். சின்ன கிளாத்தில் வந்து காய வைக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷில் தேய்க்கிற பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு டேப்பை போட்டு இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டேங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது போல் ஒரு கிளிப்பை வந்து எடுத்துக்காங்க. நம்ம துணியெலாம் காய போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிளிப்பில் இந்த மாதிரி அடி சைடில் வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது உள்ளே வந்து ஒரு நூலை விட்டு இந்த மாதிரி வந்து வெளியே எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த கிளிப்பை வந்து அப்படியே வந்து அந்த ப்ரஷ்ஷில் வந்து மாட்டி விட்டுருலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம துணி காய போடுற கொடியில் வந்து அந்த கயிறை வந்து கட்டி விட்டுட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம பசங்களோட ஃப்ராக்லாம் வந்து காய போட்டுக்கலாங்க. நான் வந்து ஃப்ராக் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு சைடில் அந்த ப்ரஷ்ஷில் 2 சைட்லேயுமே வந்து இன்னும் 2 கிளிப் வந்து போட்டு விட்டுருக்கேன். அதாவது நழுவி வந்து விழாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் எவ்வளோ பெரிய கவுனாக இருந்தாலும் ஃப்ராகாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து காய போட்டுக்கலாங்க. ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. காஞ்சி முடித்தோடனே நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் வந்து இது போலவே வந்து கொடியிலே இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் டைம் காய போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம், இது போல் 3 குட்டி ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேங்க. பேபி ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ப்ரஷ் வந்து 3 எடுத்திருக்கேன். அந்த ப்ரஷ்ஷில் வந்து அந்த ப்ரஷ் பண்ணுற இடத்த மட்டும் தனியாக வந்து கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த எம்ப்ராய்டிங் நூல் இருக்குது பாருங்கள், அதை வச்சு ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நூலை வச்சு சுற்றுங்க. அப்போ வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். இது போல் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கங்க 3 ப்ரஷ்லேயுமே. இப்போ நான் 3 ப்ரஷ்லேயுமே வந்து எம்ப்ராய்டிங் நூலை வந்து வச்சு ஒட்டி விட்டுட்டேன். இப்போ அடுத்து இன்னொரு கலர் எம்ப்ராய்டிங் நூல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ்ஷில் வந்து இந்த மாதிரி வந்து கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த ப்ரஷ்ஷை வந்து கட்டி விடுங்க. இதே போல் வரிசையாக வந்து 3 ப்ரஷ்ஷையுமே வந்து நல்லா கட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாக வந்து ஒரு 2-3 முடிச்சு வந்து நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இந்த 3 ப்ரஷ்லேயுமே வந்து கட்டி முடிச்சோன்னா அந்த சைட்லேயே வந்து 3 பக்கமும் வந்து அப்படியே கட்டி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் எப்படி கட்டினீங்களோ அதே போல் அந்த பக்கத்துலேயே வந்து 3 ப்ரஷ்லேயும் வந்து இது போல் நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக வந்து கட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், கட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கட்டி எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் நூலை வந்து இது போல் ஒரு 3 விரலில் வந்து வச்சு சுற்றிக்கங்க. எத்தனை சுற்றுனா ஒரு 20 சுற்றி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து சென்டரில் வந்து ஒரு நூல் வந்து போட்டு கட்டி விட்டுருங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து கட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த சைடில் உள்ள பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை வந்து அந்த உள்ளே விட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பூ ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே வந்து அழகாக ஒரு பூ மாதிரி வந்து ரெடி ஆயிருங்க. எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் வந்து சைடில் வந்து கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து இது மேலே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இதே போல் கீழே வந்து ஒரு ஓரத்துலேயும் வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஹேங்கரை வந்து மாட்டி தொங்க விடுறதுக்கு வந்து மேலே வந்து அதே எம்ப்ராய்டிங் நூலை வந்து 2 பக்கமும் வந்து கட்டி விட்டுக்கோங்க, ஆணியில் தொங்க விடுற மாதிரி. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டவல் ஹோல்டர் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்கு சென்டரில் வந்து நான் ஒரு ஸ்டோனை வந்து வச்சு ஒட்டி விட்டுருக்கேங்க. அப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே அழகாக இருந்துச்சு. டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம் தாங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சின்ன சின்ன டவல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேங்க. டவல் கர்ச்சிப்லாம் நான் ரெடி பண்ணது வந்து பேபி ப்ரஷ்ங்கிறதுனால எனக்கு அகலம் வந்து இந்த அளவுக்கு தாங்க வந்துச்சு. நீங்கள் பெரியவங்க யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் பெரிய டவல்லாம் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே க்யூட்டான ஐடியாங்க இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐடியான்னு கூட சொல்லலாம். வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.